ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2025க்கு நம்ம கேம்பஸ்க்கான ஃபுல் டீட்டெயிலும் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 14லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டேட் வந்து அஃபிஷியலாகவே கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜூன் 14லேருந்து நம்ம கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். அண்ட் கிளாஸ்க்கான வென்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். மீன்வெல் டைம் வந்து இப்போ நம்ம அந்த கேம்பஸ் டூரையே உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கேம்பஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ், அத்தனூர், சேலம். நீங்கள் நியராக இருந்தீங்கன்னா டெஸ்கில் தான் வந்துட்டு போகலாம். இல்லை வெளியே இருந்து வரீங்களா, இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறேன், எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ப்ராமிசிங் ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது, ஒரு கேம்பஸ் எவ்வளோ டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ்குள்ளேயே கொடுக்குறோம். இந்த கேம்பஸ்குள்ளே கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூராக இருப்போம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற எண்ணம் தானாகவே வந்துடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லோருமே சுற்றிங்களோ படிக்க தான் போகிறாங்க. நம்மளும் அதை படிக்கிற ஜோனுக்கு போயிடுவோம். ஓகே, தென் கிளாஸோட ஓவரால் என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு டைம் பார்த்துலாம். ஸோ கிளாஸோட என்விரான்மெண்ட்டில் பாருங்கள், நம்ம டோட்டலாக க்ரீனரி தான், சைலண்டாக இருக்கும். சிட்டிக்கு நடுவில் டிராஃபிக்கு இந்த சத்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சைலண்டாக உங்களுக்கு இருக்கும். மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்ஸுக்கு வந்து லேப் கொடுத்துருக்கேன், கெமிஸ்ட்ரிக்கு லேப் கொடுத்துருக்கேன், லைப்ரரி கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ்குள்ளேயே கொடுக்க போகிறோம். ஸோ சில ப்ராக்டிக்கல் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளே நீங்கள் வந்து லைவாக லேர்ன் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸில் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் சைலண்டாக இருக்கும். அடுத்த விஷயம் டோட்டலாக செக்யூராக இருக்கும். செக்யூராக இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது போக வீடியோவில் தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டட் கிளாஸ் ரூம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாக ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன லேப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் லேப் இருக்குது, கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, உங்களுக்கு பயோ ப்ராக்டிக்கல் லேப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் 12th நீங்கள் சில ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம லேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக போய் ஸ்டடி பண்ணணும். நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் உங்களால் வந்து பை பண்ண முடியல, பட் எல்லா புக்ஸும் வேணும் அப்படின்னா லைப்ரரியில் 24/7 நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ரைட். கிளாஸஸ் வந்து ஜூன் 14 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அட்மிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே சார் அப்படின்னா உங்களுக்கு ப்ராமிசிங் ரிசல்ட் எடுத்து கொடுக்க நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ 9080549920 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா 8012805001 இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். கிளாஸஸ் சொன்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லேப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த லேப்ஸ் வந்து தாராளமாக பயன்படுத்திங்க. ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எக்ஸாமால் ரீகார்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது செக்யூர் என்விரான்மெண்ட் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலாக உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸுங்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே ப்ராப்ளம் இருக்குது, யார் மேலே ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தெரிஞ்சிடும்.
ஸோ டோட்டல் கேம்பஸும் உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் மூலமாக தான் கொடுக்க போகிறோம். பேரண்ட்ஸ்க்கு தேவைன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா எது பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபெசிலிட்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல் கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ்க்குள்ளே ப்ளஸ் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ்க்குள்ளே ப்ளஸ் வந்து 24/7 ஸ்டாஃப்ஸ் உங்க கூட இருக்க போகிறாங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து கிளாஸஸ் பற்றி கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு மார்னிங் செஷன் ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்து பக்கத்துலேயே கேம்பஸ் இருக்குது, போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ டேஸ் கலராக வரேன் என்னால் ஃபுட்டு கொண்டு வர முடியல, கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் கிளாஸ் இருக்கும். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். அன்றைக்கி நடத்தின எல்லாமே ரிவிஷன் பண்ணுவாங்க. நைட் கிளாஸஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ நைட் கிளாஸஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே படிக்கிறோம், அந்த படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீகலெக்ட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நைட் கிளாஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸஸ். இது ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிடுவோம், நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து 14/6 2024 ஆரம்பிக்குது. ரெண்டாவது பிபிடி பேஸ்டு கிளாஸஸ் தான். ஸோ இந்த இமேஜில் போர்டு கொடுத்துருக்கான்னு பார்க்க வேணாம், ஃபுல்லாகவே உங்களுக்கு பிபிடி கிளாஸஸ் வந்து ப்ரொஜெக்டர் மூலமாக தான் கிளாஸ் நடத்துவாங்க. அதனால் எல்லா லைன்ஸும் உங்களுக்கு என்சிஆர்டி லைன் பை லைனாக கவர் பண்ணி கொடுத்துலாம் ப்ராப்ளமோட. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 680 ஒரு 690 அப்படிங்கிற ஒரு அச்சீவபிள் மார்க் தான், ப்ராமிசிங் மார்க்கை ரீச் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நேச்சர் சரௌண்டிங் அண்ட் பிளே கிரவுண்டே இருக்குமா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டாங்க, நல்லா படிச்செல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டைம் கொடுப்போம். அந்த ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளே கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரிக்கெட் வாலிபால்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம். பிளே கிரவுண்ட் இருக்குது, ஸோ அதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுட்டேஜ்லாம் நான் லைவில் கொண்டு வரேன், ஓகேங்களா. இப்போ நான் இது மாதிரி கேம்பஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த கிரிக்கெட் என்விரான்மெண்ட்டு ஸ்டடி பிளேயிங் இதை பற்றிலாம் நம்ம அடுத்ததில் உங்களுக்கு கொண்டு வரேன். அது இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரிலாக்ஸிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ டோட்டலாக நேச்சர் தான், ஓகேங்களா. சைலண்டாக இருக்கும், அதனால் ரிலாக்ஸ்டாக படிச்சுட்டு போகலாம். நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல். ஸோ நிறைய பேர் நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து சேலம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் என்ன செக்யூர் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து செப்பரேட்டடாகவே நம்ம ஹாஸ்டல் கொடுத்துட்டோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல். உங்களுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பிளாக் இருக்குது. கரெக்டாக கேம்பஸ் இருக்குன்னா கேம்பஸ் வந்து 10 அடி தூரத்தில் கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் யார் படிக்கிறாங்களோ கேம்பஸில் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், வெளியிருந்து வர யாருக்கும் இல்லை. அதனால் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம், வேறு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் ப்ளஸ் வார்டனும் போட்டு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் தாராளமாக நீட்டாக க்ளீனாக இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டலை பயன்படுத்திக்கலாம். இன்னும் நம்ம காட்டுறோம் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம லாக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் செக்யூராக தான் இருக்கும், இங்கேருந்து வெளியே போக முடியாது. இங்கேயும் சிசிடிவி சர்வேலன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வார்டன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஃபேக்கல்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ சில ஃபேக்கல்ட்டி உங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க முக்கியமான டைமில், ரிவிஷன் டைமில், ஃபுல் டெஸ்ட் டைமில், நீட் எக்ஸாம் டைமில். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி உங்கள் கூடயே ஸ்டே பண்ணி உங்கள் கூட இருந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. வார்டன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜூன்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ரிலாக்ஸ்டு ஹாஸ்டல் ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தனாலே தெரியும், லைனாக உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம்ஸ் இருக்குது. இந்த சைடில் ரேக் இருக்கும். அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சைடில் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் ரேக் இருக்கும். உங்கள் திங்ஸ் அழகாக வச்சுக்கலாம், உங்கள் புக்ஸ் அழகாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸ் எங்கேயுமே போகுது. ஸோ அழகாக நீட்டாக இருக்கலாம், தூக்கிட்டு சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே கிடையாது. க்ளீன் அண்ட் ரிலாக்ஸ்டு ஹாஸ்டல் கேம்பஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஃபுட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட்டு பேடாக இருக்கனால ஹெல்த் கெட்டு போய் அதுக்கப்புறமேட்டுக்கு நீட்டிலேருந்து குவிட் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அந்தளவுக்கு நான் பார்த்துருக்கோம். அந்த இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டீனில் அவைலபிள் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேயே உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். அதுக்கான டீட்டெயில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கும் கண்ணா. வீக்லி 1 டைம் நான்வெஜ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் சாப்பிடக்கூடிய கீரை வெரைட்டிஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறாங்க. ஃபுட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இல்லை 1500 நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு அந்த பர் மந்த்துக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். ஃபுட்டு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம படிக்கணுங்கிற வில் பவர் இருந்தாலும் டயர்ட் ஆகிடுவோம். அது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். அதனால் கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்.
ஹெல்த்தி ஃபுட்டு, க்ளீன் என்விரான்மெண்ட். இங்கேயும் க்ளீன் என்விரான்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ரைட், இதெல்லாம் ஓவராலாக கேம்பஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நேச்சுரல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே கிரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறேன் சார், உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன ப்ராமிசிங் கிடைக்கும்? ப்ராமிசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 680 ஒரு 690 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக எடுக்க முடியும். ப்ரிடிக்டபிள் பேப்பர் தான் நான் ஆல்ரெடி சொல்கிறேன். பட் ஏன் அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா, அது எப்படி ப்ரிடிக்டபிள் அப்படிங்கிற பாயிண்ட் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறது இல்லை. நீங்கள் நிறைய இடத்துல அதில் போகிறீங்க, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, நம்பர் ஆஃப் டைம் டெஸ்ட் வைக்கிறது இல்லை, ரொம்ப வீக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து கவர் ஆகுது. பட் இந்த இடத்துல அப்படி இருக்க போகிறதே கிடையாது. ஆல்ரெடி என்னோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் நிறைய டைம் ரிவிஷன் கேட்டு அந்த ஃபுல் பாயிண்ட்டையும் உங்களுக்கு வந்து மெமரி பண்ண வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14லேருந்து லைவ் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறப்ப தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைவ்லி ஃபீச்சர் தரும். அப்போது லைவாக படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும். ஸோ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ சீக்கிரமாகவே காண்டாக்ட் பண்ணி இது வரைக்கும் ஜாயின் பண்ணிங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ஜூன் 14லேருந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் லைவாகவே கொடுக்க போகிறோம். எப்படி வந்து கேம்பஸ் இருக்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பட் நீங்கள் பிஃபோரே எடுத்துக்கிறப்ப நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, ஃபீஸ் கன்செப்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் தட் அது உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால் எல்லாம் அட்மிஷன் எடுத்துக்கங்க, நேராக வாங்க, நேராக ஒரு டைம் எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தராக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இது நம்மளோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் 24/7 நீங்கள் எப்போ வேணும் கூப்பிடலாம். 9080549920. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேப்பர்ஸ் தூத்துக்குடியில் நடந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீட்டில் ஒரு ப்ராமிசிங் மார்க் வேணும் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கான பேட்ச், மறக்காமல் பயன்படுத்திக்கமா. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, நேச்சர் என்விரான்மெண்ட்லையும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக போகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்கள். ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம், கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜாக தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.